25 ட்ரில்லியன்லேருந்து 35 ட்ரில்லியன் எக்கானமியாக இந்தியா 2047ல் கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற கவர்மெண்ட்டோட ப்ரொஜெக்ஷன். அப்படி கிராஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ இருக்கிற கரண்ட் லெவல்லேருந்து நியர்லி 8லேருந்து 10 மடங்கு எக்கனாமி க்ரோ ஆகும். ஸோ இப்போ இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது? இந்தியாவோட வளர்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியா வளருது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற எக்கனாமி, கம்பெனிஸு, க்ரோத் இது எல்லாமே வளர ஆரம்பிக்கும். இப்போது 14% பாஸ்ட் ரெக்கார்டில் இருக்கிற ரிட்டர்ன் 14% வச்சு ப்ரொஜெக்ஷன் ஒரு ரூ. 500 50,000 வரைக்கும் நீங்கள் எஸ்ஐபி மாதம் மாதம் கட்டுறீங்க. ஸோ ரூ. 500 எஸ்ஐபி கட்டினா மாதம் மாதம் அடுத்த ஒரு 30 இயர்ஸ்க்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும்? இந்த கால்குலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோட வெப்சைட், ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸோட எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்றதுல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். ரூ. 500 50,000 வரைக்கும் எஸ்ஐபியில் என்னென்ன ரிட்டர்ன் கிடைக்கும்? இப்போ ரூ. 500 மாதம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் 30 வருஷத்துக்கு. ரிட்டர்ன் ரூ. 27 லட்ச கிட்ட ரிட்டர்ன் கிடைக்கும். 14% சிஏஜிஆர் நம்ம போடும்போது. ரூ. 1000 எஸ்ஐபி போடும்போது 55 லட்ச ரூபா. ரூ. 5000 போடும்போது 2,78 லட்ச கிட்ட கிடைக்கும். ரூ. 10,000 5.5 crore ரிட்டர்ன். அதே மாதிரி 20,000 பர் மந்த் நீங்கள் எஸ்ஐபி போடுறீங்கன்னா அடுத்த 30 வருஷத்தில் 11 கோடி ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 50,000 எஸ்ஐபி போடுறோம் அப்படின்னா 27,78 லட்ச ரூபா அளவுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கும் 14% சிஏஜிஆர் போடும்போது. இப்போது நான் பிகினர், ஸ்டாக் மார்க்கெட் போகலாமா, எஸ்ஐபி போகலாமா? நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னும்போது எஸ்ஐபி வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். எஸ்ஐபியில் என்னென்ன அட்வான்டேஜ்? ரொம்ப குறைவான அமௌண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஒரு லோனை வாங்கிட்டு நம்ம எப்படி இஎம்ஐ கொஞ்சம் கொஞ்சமாக ரீபே பண்ணுறோமோ அந்த மாதிரி எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் நம்மக்கிட்ட பல்காக அமௌண்ட் இல்லை, நான் மாதம் சம்பளம் சேலரி வருது, அதிலேருந்து நான் ஒரு 20% 30% இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு எஸ்ஐபி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன எஸ்ஐபிலனா, ஸ்டாக் வந்து 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் 0 ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்கி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிறதுனால அது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமு 0 ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த எஸ்ஐபி ரிட்டர்ன் இந்தியாவோட எக்கனாமி எந்த அளவுக்கு க்ரோ ஆக போகுது, அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், இதை பற்றின ஒரு லேர்னிங் அண்ட் எஜுகேஷனுக்கான வீடியோ மட்டுமே. எந்த மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் என்ன ரிஸ்க் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணி முடிவெடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.